ஓம் கம் கணபதையே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. வசந்த காலத்தில் சூரியன் மேஷராசியில் அடியெடுத்து வைக்கும் நாளை மாவிலை தோரணத்துடனும் கோலத்துடனும் புத்தாண்டாக வரவேற்கிறோம். அதிகாலையில் நீராடி விஷுக்கனி கண்டு புத்தாடை உடுத்தி கோவிலுக்கு சென்று பஞ்சாங்கப்படலம் வாசிக்க கேட்டு உறவினர் ஒன்று கூடி மாம்பழப் பச்சடியுடன் அறுசுவை உணவருந்தி ஆண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். சித்திரை என்றதும் நம் மனதில் நிறைவது மல்லிகை மணமும் மங்கள ஒலியும் எங்கும் பரவிய மதுரை சித்திரை திருவிழாவே. அதற்கென்ன அப்படி ஒரு சிறப்பு தெரியுமா? ஜெகத் ஜனனியானவள் கடம்பவன வாசினியாக, வக்ரலக்ஷ்மி பரீவாக, சலன்மீனாபலோச்சனியாக பூலோகத்தில் ஆவிர்பவித்து அருள் புரிந்து அற்புதங்கள் நடத்திய வைபவங்களே சித்திரை திருவிழா. சோமசுந்தரருக்கு கோவில் அமைத்த குலசேகர பாண்டியனின் மகன் மலையத்வஜன் சோழ இளவரசியான காஞ்சனமாலையை மணந்து மதுரையம்பதியை சிறப்பாக ஆண்டு வந்தான். பாண்டியனின் குலகுருவாக விளங்கியவர் அகத்திய மாமுனி. பன்னெடுங்காலமாக மக்கட்பேறு இல்லாத நிலையில் குருமுனி அகத்தியரின் உபதேசப்படி 99 முறை அஸ்வமேத யாகங்களும் முடிவில் புத்திரகாமேஷ்டி யாகமும் செய்தான் மலையத்வஜன். புத்திரகாமேஷ்டி யாகத்தின் பூர்ணாகுதியிலிருந்து பச்சை பதுமையாக ஒரு 3 வயது குழந்தை வந்தாள். அவள் யார் தெரியுமா? ஸ்ரீவித்யாம் சிவவாமபாக நிலையாம் ஹ்ரீம்கார மந்திரோஜ்வலாம் ஸ்ரீசக்ராங்கித பிந்து மத்திய வசதீம் ஸ்ரீமத் சபாநாயகீம் ஸ்ரீமத் ஷண்முக விக்னராஜ ஜனனீம் ஸ்ரீமத் ஜெகன்மோகினீம். ஸ்ரீவித்யா சிவனின் வாமபாகத்தில் உறைந்தவள். ஹ்ரீம்கார மந்திரத்தின் ஸ்வரூபம். ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் வசிப்பவள். முருகன் பிள்ளையாரை பெற்ற தாய். அவளே ஜெகஜனனி. காஞ்சனமாலை முற்பிறவியில் வித்யாவதி என்ற கந்தர்வ பெண்ணாக பிறந்து அம்பிகையே தனக்கு மகளாக வர வேண்டும் என்று வரம் பெற்றாள். அவளுக்கு புத்திரகாமேஷ்டி யாகத்தின் மூலம் அவதரித்தாள் ஜெகஜனனி. இயற்கைக்கு மாறாக 3 ஸ்தனங்களுடன் ஆவிர்பவித்தாள். அவளுக்கு ஏற்ற மணாளனை சந்திக்கும் வேளையில் அந்த 3வது ஸ்தனம் மறையும் என்று அசரீரி கூற தடாதகை என்ற நாமம் சூட்டப்பெற்று மகிழ்ச்சியுடன் அம்பிகை வளர்ந்து வந்தாள். சதுஷ்டி கலாமயியானவள் ஆயக்கலைகள் 64ஐயும் சிறப்புடன் கற்றுத்தேர்ந்தாள். மலையத்வஜ பாண்டியனின் மறைவுக்குப் பிறகு மதுரையம்பதியை ஆட்சி செய்தாள். அண்டை நாடுகளிலும் அமைதியும் நன்மையும் மேலோங்க எங்கும் போர் தொடுத்து அனைவரையும் ஒன்றிணைத்து தனது வெண்கொற்ற குடைக்குள் ஆட்சியை கொண்டு வந்தாள். மேலும் 8 திசைகளில் போர் முரசு கொட்டி இந்திரன், வருணன், வாயு, நிவர்த்தி, யமன், அக்னி, சோமன் போன்றோரை வென்று தனது ஆட்சியின் கீழ் அனைவரையும் கொண்டு வந்தாள். வடகிழக்கில் கைலாசத்தை நோக்கி படையெடுத்தாள். வீரக்கழலி அணிந்த திருவடி, புலித்தோலாடை, நாகாபரணங்கள் அணிந்தவன் திரிபுரசம்ஹாரி. அவனை பார்த்தவுடன் வெட்கம் மேலிட அவளது 3வது ஸ்தனம் மறைந்தது. சிவபெருமான் தடாதகையிடம் 8 நாட்களில் மதுரையில் வந்து திருமணம் செய்து கொள்வதாக கூறினார். மதுரையே விழாக்கோலம் பூண்டது. உலகின் முதல் பெண்ணரசி மதுராபுரி ஆளும் மகாராணிக்கு கல்யாணம். மாப்பிள்ளையோ கைலாசவாசியான மகேசன். உலகமே ஆனந்தத்தில் மூழ்கியது. கைலாசவாசியான சிவபெருமான் பட்டு பீதாம்பரம், நவரத்ன ஆபரணங்கள், ஸ்வர்ண கிரீடம் தரித்து சோமசுந்தரராக, சொக்கநாதராக மதுரையில் வந்தார். சொக்க வைக்கும் சுந்தரருக்கும் திரிபுர சுந்தரியான மீனலோச்சனிக்கும் திருமண வைபவம். இருவரும் மாலை மாற்றி 1000 மண்டபத்தில் காஞ்சனமாலை மனமகிழ ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள். பத்மாசுதனை பாடினாள். மதுசூதனன் தாரை வார்த்து கொடுக்க ஜகத்ஷேமத்திற்காக சுந்தரேஸ்வரர் மீனாட்சியின் கழுத்தில் திருமாங்கல்ய தாரணம் கட்டினார். ஜெகத் ஜனனிக்கும் ஜெகத் பிதாவிற்கும் திருமணம். எண்ணிலடங்கா சீர்வரிசைகள், எண்ணிலடங்கா பக்ஷண போஜனங்களுடன் விருந்து. இதை கண்டவர்க்கும் கேட்டவர்க்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். திருமாங்கல்ய தாரணத்திற்கு பிறகு தங்கத்தேரில் ஏறி ஊர் மக்களுக்கு தரிசனம் தந்தனர்.
மீனாட்சியும் சொக்கனும். சித்ரா பௌர்ணமி அன்று கள்ளழகர் தங்கப் பல்லக்கிலும் குதிரையிலும் ஆற்றில் இறங்கி மண்டூக மகரிஷியின் சாபம் நீக்கி சித்திரை மாதத்தில் காட்சி தருவது உலகெங்கிலும் காண கிடைக்காத பெரும் பேறு. லட்சோப லட்சம் மக்கள் கூடும் விழாவே சித்ரா பௌர்ணமி திருவிழா. அவ்வியாஜ கருணாமூர்த்தியான மகா திரிபுர சுந்தரி பாண்டிய குலநாயகியாக மதுரையில் அவதரித்து இன்றும் இந்த பூவுலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். மீனாட்சியை தங்கள் மகளாக, சகோதரியாக, தாயாக மதுரை மக்கள் நினைத்து அவளது வைபவங்களை தங்கள் வீட்டு வைபவமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அந்த நாத பிரம்மமயியானவளை, ராஜமாதங்கியை, ஷியாமளையை, மீனாட்சியை நாமும் இந்த சித்திரை திருவிழாவில் நினைவு கூர்வோம். மீனாட்சியும் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராம் நிதிம். நன்றி. ஸ்ரீசுதா.